ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் ரெமெடி. காய்ச்சல், இருமல், ஜலதோஷம், சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு உள்ள ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், நல்ல மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஓமம், ஏலக்காய், அதே போல் திப்பிலி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம், மல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நம்ம இப்போ வெந்நீர் அடுப்பில் போட்டிருக்கோம், தண்ணி அதில் போட்டு கொதிக்க போடலாம். இதுக்கு கூடவே அதிமதுரம், சித்திரத்தை எல்லாம் போடலாம். அது இப்போ நான் என்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வெத்திலையும் கற்பூரவள்ளி இலையும் போட்டுடலாம். இது 2 கப் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம இவ்வளோ பொருளும் போட்டிருக்கேன். இதை சளி பிடிச்சிருக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு இதே போல் போட்டு ஒரு 3 டைம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதில் வெந்தயம் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு வயிற்று வலியோ எது இருந்தாலுமே சரியாயிரும். இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி கற்பட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். குக் ஆயிரும். 15 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நமக்கு அந்த மருந்து ரெடி ஆயிரும். இதை நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சளி இருமலுக்குள்ள சூப்பரான மருந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.